எந்த ஜனங்களும் ஆண்டவர் சமூகத்தை காத்திருப்பது ரொம்ப குறைவா போச்சு. ரிசல்ட் காத்திருப்பாங்க, வேலைக்காக காத்திருப்பாங்க, பட்டம் வாங்குறதுக்காக காத்திருப்பாங்க, ஒரு நண்பன் வெளியே இருந்து வந்தா காத்திருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சமூகத்தை காத்திருப்பதோ ரொம்ப குறைவா போச்சு. ஆபிரகாம் என்ற மனிதன் 75 ஆண்டிலே குழந்தை பாக்கி இல்லாமல் அவர் வேதனைப்படும் போது தேவன் ஆபிரகாம் அழைத்து தான் காணா தேசத்துக்கு போ. 25 ஆண்டுகள் காத்திருக்கும் போது ஆபிரகாமுக்கு 100 வயதிலே கர்த்தர் ஈசாக்கை கொடுத்தார். அநேக காத்திருக்கும் போது அந்த கிருபையை பெற்றுக்கொண்டாங்க. எஸ்தர் 127 நாடுகளிலும் ராணியா இருந்தார்கள். யூத இனத்துக்காக அழிக்காதபடி அவர் திறப்பின்றி ஜெபித்துக் கொண்டிருந்தார். இந்த யூத ஜனங்களை அழிக்கும்படியாக ஆமோன் என்ற மனிதன் மூலமாக ஒரு சட்டத்தை அவன் உருவாக்கப்பட்டான். இது ராஜாவுக்கும் தெரியாது. எஸ்தர் எப்படியாவது தன்னுடைய ஜனத்துக்காக தடுத்து நிறுத்தணும் போராட்டம் பண்ணாங்க, ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அந்த 3 நாட்கள் ஜெபிச்ச உடனே இந்த காரியம் தேவன் மாறுதலாய் மாற்றி கொடுக்கிறார்.